வணக்கம். கப்பலோட்டிய தமிழன் வ.உ.சிய நம்ம எல்லாருக்கும் தெரியும். சுதந்திரத்துக்காக பிரிட்டிஷாரையே எதிர்த்து கப்பல் விட்ட ஒரு மாபெரும் வீரர்னு தெரியும். ஆனா அந்த வரலாற்று புகழுக்கு பின்னாடி ஒரு மனிதரா வ.உ.சி எப்படிப்பட்டவர்? வாங்க, அதிகம் யாருக்கும் தெரியாத அவரோட தனிப்பட்ட வாழ்க்கை பக்கங்களை நாம சேர்ந்து புரட்டி பார்ப்போம். பாருங்க, இந்த கேள்விதான் நம்ம இந்த முழு பயணத்தோட மையப்புள்ளி. நாம கொண்டாடுற ஒரு வீரரோட அந்த பிம்பத்துக்கு பின்னாடி இருக்கிற நிஜமான மனிதர் யாரு? வாங்க, அவரோட வாழ்க்கையோட அதிகம் பேசப்படாத பக்கங்களுக்குள்ள நம்ம இப்ப போக போறோம். சரி, நாம என்னென்ன பார்க்க போறோம்னா, முதல்ல நமக்கு தெரிஞ்ச வீரரை பத்தி பார்ப்போம். அப்புறமா அவரோட வீடு, போட்டோஸ் மூலமா அவரோட பர்சனல் உலகத்துக்குள்ள போவோம். அடுத்து அவரோட மரபு இன்னிக்கும் எப்படி உயிரோட இருக்குன்னு பார்த்துட்டு அவரோட சமூக அடையாளம் பத்தியும் பேசி கடைசியா அவரை ஒரு முழுமையான மனிதரா புரிஞ்சுக்க முயற்சி பண்ணலாம். ஓகே, முதல்ல நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச வ.உ.சில இருந்தே ஆரம்பிப்போம். சுதேசி இயக்கத்தோட ஒரு பெரிய அடையாளமா நம்ம பாக்குற அவரோட பொது வாழ்க்கைய ஒரு தடவை ஞாபகப்படுத்திக்குவோம். அவரோட மிகப்பெரிய அடையாளம் இதுதாங்க. சுதேசி நீராவி கப்பல் கம்பெனியை ஆரம்பிச்சு பிரிட்டிஷ்காரங்களோட வர்த்தக ஆதிக்கத்துக்கே நேரடியா ஒரு சவால் விட்டார். இதுதானே நாம ஸ்கூல்ல படிச்சது. கேட்டாலே ஒரு பெருமை வரும்ல. இதுதான் அந்த வரலாறு. சரி, இப்போ நாம அந்த பொது வாழ்க்கையில இருந்து விலகி அவரோட தனிப்பட்ட நிஜமான உலகத்துக்குள்ள நுழைய போறோம். அவரோட வீடும் நமக்கு கிடைச்ச சில அரிய புகைப்படங்களும் அவரை பற்றி என்ன சொல்லுது. வாங்க, இன்னும் கொஞ்சம் கிட்டக்க போய் பார்ப்போம். நமக்கு கிடைச்ச ஆதாரங்கள் படி ஒட்டப்பேடாரத்துல இருக்கிற அவரோட பூர்வீக வீடு இன்னிக்கும் அப்படியே இருக்கு. நீங்களே கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்களேன். அந்த வீட்டு திண்ணையில உட்காந்துதான் அவர் பாரதியார் கூடவும் சுப்பிரமணிய சிவா கூடவும் நாட்டு விடுதலைய பத்தி தீவிரமா பேசியிருப்பாரு. அந்த சுவருங்க மட்டும் பேசினா எத்தனை வரலாற்று உரையாடல்களை பத்தி சொல்லும் இல்லையா? அவரோட குடும்ப உறுப்பினர் ஒருத்தர் சொன்ன மாதிரி அது வெறும் செங்கலால கட்டின வீடு இல்லைங்க. அது ஒரு தலைமுறையோட லட்சியம், இன்னிக்கும் வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு சின்னம். இந்த வார்த்தைகள் அந்த இடத்தோட மதிப்பையே எங்கேயோ கொண்டு போயிடுது. இப்ப பாக்குற இந்த விஷயம் ரொம்பவே சுவாரஸ்யமானது. நமக்கு கிடைச்ச சில பழைய போட்டோஸ்ல என்னெல்லாம் தெரியுது பாத்தீங்களா? அவரோட கம்பீரமான தோற்றம், அவர் போட்டிருக்கிற உடை, பக்கத்துல நிக்கிற குடும்ப உறுப்பினர்கள், ஏன் பின்னாடி இருக்கிற பொருள்கள் வரைக்கும் ஒவ்வொன்றும் ஒரு கதை சொல்லுது. இது அவரை ஒரு தலைவரா மட்டும் காட்டாம ஒரு குடும்ப தலைவராவும் நமக்கு காட்டுது. அவரோட வீட்டை பார்த்தோம், போட்டோஸ் மூலமா அவரை உணர்ந்தோம். ஆனா அவரோட கதை அதோட முடியல. ஆமாங்க, அந்த கதை இன்னைக்கும் தொடர்ந்துட்டு தான் இருக்கு. அது எப்படின்னு வாங்க பார்ப்போம். இந்த டைம்லைனை பாருங்களேன். வ.உ.சி வாழ்ந்த காலத்துக்கும் இன்னைக்கு நாம வாழ்ற காலத்துக்கும் நடுவுல எவ்வளோ பெரிய கேப்பு. பல தலைமுறைகள் கடந்து போயிடுச்சு. ஆனா அவரோட பேர் மட்டும் இன்னைக்கும் அப்படியே நிலைச்சு நிக்குது. ஆமாங்க, வ.உ.சியோட கொல்லு பேரன்கள், பேத்திகள் இன்னைக்கும் நம்ம கூட தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்க தங்களோட மூதாதையரோட நினைவையும் அவரோட தியாக கதையையும் அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போறதுல ரொம்ப முக்கியமான ஒரு வேலையை செஞ்சுட்டு இருக்காங்க. 4வது தலைமுறை, நம்ப முடியுதா? ஆமா, வ.உ.சிக்கு அப்புறம் 4 தலைமுறையா அவரோட மரபு தொடர்ந்துட்டு வருது. இந்த ஒரு நம்பரே போதும் அவரோட தாக்கம் காலத்தை கடந்து எவ்வளோ ஆழமா வேர் ஊன்றிருக்குன்னு புரிஞ்சுக்கிறதுக்கு. சரி, இப்போ நாம ரொம்ப முக்கியமான, அதே சமயம் கொஞ்சம் கவனமாக பேச வேண்டிய ஒரு பகுதிக்கு வந்திருக்கோம். ஒரு விஷயத்தை நான் தெளிவா சொல்லிடுறேன். இங்க நம்ம நோக்கம் யாரையும் சரி தவறுன்னு தீர்ப்பு சொல்றது கிடையாது. நமக்கு கிடைச்ச ஆதாரங்களை வச்சு அவர் வாழ்ந்த காலத்தோட வரலாற்று சூழல் எப்படி இருந்துச்சுன்னு உள்ளது உள்ளபடி புரிஞ்சுக்க முயற்சி பண்றது மட்டும்தான். அதனால வ.உ.சியோட சமூக அடையாளம் பத்தி ஆதாரங்கள் என்ன சொல்லுதுங்கிறத மட்டும்தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். இதுல எந்த ஒரு சார்பு நிலைக்கும் இடம் கிடையாது. முழுக்க முழுக்க தகவல்களை அடிப்படையா வச்சதுதான். இந்த விஷயத்த நம்ம சரியா புரிஞ்சுக்க ஒரு வார்த்தைக்கு அர்த்தம் தெரிஞ்சுக்கணும். அதுதான் வெள்ளாளர். அந்த காலத்துல இந்த வார்த்தை பொதுவா நில உரிமையாளர்களையும் விவசாயம் சார்ந்த ஒரு சமூகத்தையும் குறிக்க பயன்படுத்தப்பட்டது. இந்த சூழலை தெரிஞ்சுக்கிட்டா அவரோட பின்னணிய இன்னும் நல்லா புரிஞ்சுக்க முடியும். நமக்கு கிடைச்ச ஆதாரங்கள்ல 2 விஷயம் தெரிய வருது. ஒரு பக்கம் அவரோட சமூக அடையாளம் அவரோட ஆரம்ப காலத்துல சில தாக்கங்களை ஏற்படுத்துச்சுன்னு சொல்லப்படுது. ஆனா அதே சமயம் இன்னொரு மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, அவர் அந்த அடையாளத்தை எல்லாம் தாண்டி எல்லா இந்தியர்களோட விடுதலைக்காகவும் உழைச்ச ஒரு மாபெரும் தேசியவாதின்னு அழுத்தமா பதிவு செய்யப்பட்டிருக்கு. நாம இந்த 2 பக்கத்தையும் பார்க்க வேண்டியது ரொம்ப அவசியம். சரி, இப்போ நாம கடைசி கட்டத்துக்கு வந்துட்டோம். இதுவரைக்கும் நாம தனித்தனியா பார்த்த எல்லாத்தையும் ஒன்னு சேர்த்து வ.உ.சிய ஒரு முழுமையான மனிதரை புரிஞ்சுக்க முயற்சி பண்ணலாம். அப்போ வ.உ.சின்னா யாரு? அவர் வெறும் ஒரு பொதுவாழ்வு நாயகன் மட்டும்தானா? இல்லவே இல்ல. அவர் தன்னோட வீட்டுல ஒரு குடும்பத் தலைவர். அவர் வாழ்ந்த காலத்தோட சமூக சூழலோட ஒரு பிரதிபலிப்பு. இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்க ஒரு பரம்பரையோட பெருமைக்குரிய மூதாதையர். இது எல்லாம் சேர்ந்ததுதான் நாம பாக்குற உண்மையான முழுமையான வ.உ.சி.
அதனால இங்க ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, இந்த மேற்கோள்ல சொல்ற மாதிரி நாம வரலாற்று தலைவர்களை வெறும் சிலையா மட்டும் பார்க்க கூடாது. அவங்க வாழ்க்கையோட எல்லா பக்கங்களையும், அவங்க இருந்த சூழலையும் நாம புரிஞ்சுக்க முயற்சி பண்ணும்போதுதான் அவங்களோட உண்மையான மகத்துவம் நமக்கு புரியும். இந்த ஒரு கேள்வியோட நான் இதை நிறைவு செய்றேன். ஒரு வரலாற்று நாயகனோட தனிப்பட்ட வாழ்க்கையையும் அவரோட சூழலையும் தெரிஞ்சுக்கிறது அவரை பத்தி நாம மனசுல வச்சிருக்க அந்த பிம்பத்தை எப்படி மாத்துது, இல்ல இன்னும் ஆழமாக்குதா? நீங்களே யோசிச்சு பாருங்க.